எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான ரவா தோசை வீட்டில் எப்படி செய்யலான்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பல்லாரி வெங்காயம், 1 கேரட் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஜீரகம், கடலைப்பருப்பு, மிளகு போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு உடனே நம்ம ஆனியன், கேரட் போட்டு வதக்கிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, இந்த காய்கறிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ ரவா தோசைக்குள்ளே பேட்டர் ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன மிக்ஸ் எடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மைதா மாவும் ரவையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அரிசி மாவு இப்போ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஃபஸ்ட்டே போட்டேன். 2 கப் அளவுக்கு ரவை, ஃபஸ்ட்டு 2 கப்பு ரவை, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டு நம்ம அந்த வசக்கி வச்ச அந்த காய்கறி எடுத்து உள்ளே போட்டுட்டு, இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நல்லா ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா ரவை நல்லா பொவி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் இன்னொரு வேறு இதுக்கு மாற்றிக்கிடுறேன். இது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் ரவா தோசை. நல்ல தண்ணியாக இந்த அளவுக்கு ஊற்றுற மாதிரி இருக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா தோசையை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். நம்மளுக்கு மாவெல்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் நல்லா எண்ணெய் தடவி, ஃபஸ்ட்டு நான் ஒரு தோசை ஊற்றிட்டேன். தடவி இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ சைட்லலாம் இந்த ப்ரௌன் வந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுறணும். திருப்பி போட்டு கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனு மற்றும் மாமன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.